மதுரை 6 ஏடிஜே நீதிமன்றம் 3வது வாய்தாவாக ஆகுது. இந்த 3வது வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உடைய பத்திரத்தினுடைய கோரிக்கையை வாங்கிட்டு அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி டிவி ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியும் என்னுடைய கோரிக்கையை வெளிப்படுத்தி 8/12 வாய்தாவில் அந்த தேதியிலேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி நீயே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், படிப்புக்கு சம்பளம் கொடுத்துட்டு அந்த 10, 11, 12 படிக்கிறாங்களா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த 8/12 வாய்தாவில் இருந்து 75 நாட்களுக்குள் நீ வேலை வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் நாள் தவறினால் 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும் என்று 6 ஏடிஜே நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட வேண்டும் ஜெயபாண்டியன். ஏனென்றால் இது 3வது வாய்தா. 3 வாய்தாவிலையும் 3வது வாய்தாவில் என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கவில்லை என்றால் மதுரை 6 ஏடிஜே நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 8/12 வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ளே நான் இந்த கோரிக்கையில் நிறைவேற்றி காட்டாவிட்டால் நான் 1 கோடி ரூபா அவதாரமாக பணத்தை மதுரை 6 நீதிமன்றத்துக்கு கட்ட தயார் என்று சொல்லியிருக்கிறேன். இது நாளைக்கு திங்கட்கிழமை 8ஆம் தேதி ஜெயபாண்டி கொண்டு போய் கொடுக்க இருக்கிறேன். நான் ஒரே ஆள் தான் போகிறேன், எங்கள் அக்காவை கூட கூப்பிடலை, நீ வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய பத்திரத்தை வாங்க வேண்டும், கோரிக்கை பத்திரத்தை. அதே மாதிரி அனைத்து பத்திரிகைக்காரங்களையும் கூப்பிட்டு வைத்திருக்க வேண்டும் 6 ஏடிஜே நீதிபதி. அப்படி கூப்பிட்டு வைக்காமல் வெறும் வாய்தா தேதி மட்டும் சொன்னால் மதுரை 6 ஏடிஜே நீதிபதி எனக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். ஏனென்றால் ஒரு சயின்டிஸ்ட்டை பொய்யான கேஸை போட்டு சிறையில் 13 மாதம் அடைத்தது காரணத்தினால இந்த இவிஎம்ஸின் நேரடி ஒளிபரப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், சால மறியல் செய்திருக்கிறேன். உயர்நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு, ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு மதுரை முழுவதும் ஊர்வலம் போயிட்டு வந்தேன். அதற்கெல்லாம் அரசுகிட்ட அனுமதி பெற்று தான் நான் செய்தேன். அதனால் அந்த அரசுகிட்ட அனுமதி பெற்று செய்ததை பூரா அந்த அடிப்படையில் ஜெயபாண்டி மேலே வழக்கு பதிவு செய்து அந்த தேதி அடிப்படையில் ஜெயபாண்டியை கைது பண்ணி சிறையில் அடைக்கவில்லை. பொய்யான வழக்கை பதிவு செய்து சிறையில் அடைத்தது தவறுன்றதுனால நான் ஒரு வழிப்பறி பண்ணவில்லை. அதாவது அரசன் பேக்கரியில் யாருக்கிட்டையும் கத்தியை காமிச்சு பணம் பிடுங்கவில்லை என்ற காரணத்துக்காக எனக்கு நிதி உதவி 2000 கொடுத்தாரு NSM சாகுல் ஹமீது. அவருடைய ஞாபகார்த்தமாக நான் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிறைய பேர் படிப்புக்காக ஃபீஸ் கட்டுவார். NSM சாகுல் ஹமீது ஐடி மேனேஜர். அவர் சார்ஜாவில் இருக்கார். அவர் துக்ளக்கு வாசகர். அந்த துக்ளக்கு வாசகத்தை படித்து பார்த்துட்டு தான் எனக்கு இதை திருப்பி காமிச்சிட்டேன். இதை வரைபடத்தை பாருங்கள். உண்மையான கேஸுக்கு வரைபடமே இல்லை, இது நான் வரைஞ்ச வரைபடம். ஆனால் எனக்கு வரைபடமே இல்லாமல் ஜெயம் 1 நீதிமன்றம் குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்குது. அதுவும் ஒரு குற்றம். என்னுடைய செல்ஃபோனுடைய லொக்கேஷனு இல்லை. இதெல்லாம் இல்லாமல் என்னை எப்படி விசாரிப்பீங்க? அதனால் விசாரிக்கிறதை விட்டுவிட்டு ஜெயபாண்டி அனைத்து குற்றமும் தருமபுரியிலேருந்து இங்கே வரைக்கும் செய்த குற்றம் எதற்காகனா இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும், இந்த இவிஎம் மிஷினை தடை செய்துவிட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அனைத்து இந்த மதுரை நீதிமன்றம் 5 நீதிமன்றத்துக்கும் நான் லெட்ரு அனுப்பியிருந்தேன். என் மேலே ஒரு கேஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க என்றால் நான் அவதாரம் 1,70,70,000 கட்டுறேன்
அந்த வழக்கறிஞருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த மதுரை நீதிமன்றத்துக்கு பூரா லெட்ரு அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்பியிருந்தேன். அதனால் தயவுசெய்து வாய்தா தேதியை சொல்வதை விட்டுவிட்டு ஜெயபாண்டிக்கு 8/12 வாய்தாவிலேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி 8/12 வாய்தாவிலேருந்து 75 நாளைக்குள்ளே வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், உத்தரவிடுங்க. அப்போ உத்தரவிட முடியாதென்றால் அது எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுங்க. ஆகையால் என் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். இந்த இந்தியா பிரதமர் கண்ட்ரோல் பட்டன் ஆன் பண்ணி 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா 680 நீதிமன்றத்துக்கு நான் கட்டுறேன்னா அல்லது நீதிமன்றம் ஜெயபாண்டி கட்டப்போகுதா என்பதை அனைவரும் பார்க்க வேண்டும். இதை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எதுக்க கோஷமிடுறல, நீ உண்மையிலே சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு வழக்கறிஞராக இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னையா 1 கோடி ரூபா சேலஞ்ச் பண்ணுறான், அதை 680 நீதிபதி அதை வாங்கிட்டு நீ உத்தரவிடுறது தானே நீதிபதியுடைய வேலை. அப்போ நீதிபதியை உத்தரவிடாமல் அனைத்து பத்திரிகைக்காரங்களும் கூப்பிடுங்க, அனைத்து டிவிக்காரங்களும் கூப்பிடுங்க. 8/12 வாய்தாவில் இருக்க வேண்டும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நான் ஒரே ஆள் தான் வரேன், எங்கள் அக்காவை கூட கூப்பிடல. பத்திரத்தை கொண்டு வரேன், இப்போ காமிச்ச பத்திரத்தை. இதை வாங்கிக்கிட்டு அனைத்து பத்திரிக்கை முன்னாடி டிவிக்கு முன்னாடி உத்தரவிட வேண்டும். 8/12 வாய்தாவிலேருந்து 75 நாளைக்குள்ளே நீ நிரூபித்து காட்டணும் ஜெயபாண்டின்னு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பு நடந்தாக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசும்.